ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட சேனல்ல ஒரு புது கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் கான்செப்ட். ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான அந்த கான்செப்டே பார்த்துரும். சரியா? ஓகே. இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா மென்சுரல் ஹெல்த் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? மாதவிடாய் ஆரோக்கியமும் இப்போ பெண்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை. இது ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம். சரியா? ஓகே. இது இருக்கட்டும் அந்த பக்கம். இப்போ ஆர்டிகல் 21ல இதை கொண்டு போய் வச்சுட்டாங்க. சரி, எல்லா பெண்களுக்கும் முக்கியமா எல்லாருக்குமே இந்த மென்சுரல் ஹெல்த்னா என்ன, மென்சுரேஷன்னா என்ன எல்லாருக்கும் தெரியுதானா? கண்டிப்பா தெரியறது கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். பெண்களுக்கு முக்கியமா பெண்கள் இந்த வீடியோவை பார்க்கணும். சரியா? பார்த்துடலாமா? ஓகே. எல்லா பெண்களும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மென்சுரேஷனே தெரிஞ்சுக்கோங்க, மென்சுரல் ஹெல்த்னாவும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்ல போறேன். மென்சுரேஷன் என்ற கான்செப்டை என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் தொடர்பு இருக்கு, அது எப்படி நடக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். அது தெரிஞ்சுக்கிட்டாதான் அது சம்பந்தமான ஹெல்த்தையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ மென்சுரேஷன் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கப்புறமா ஹெல்த்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? சிம்பிளா முடிக்கிறேன். ஓகே. மென்சுரேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த ஹார்மோன்ஸ் சம்பந்தப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கணும். மென்சுரேஷனுக்கு சம்பந்தமான அந்த ஹார்மோன்ஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கு? பிட்யூட்டரி சுரப்பி, எஃப்எஸ்ஹெச், ஓகேவா, நுண்ணுரை தூண்டுதல் ஹார்மோன், ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க, எஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க, லியூட்டனைசிங் ஹார்மோன் சொல்லுவாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ஃபுல்லாவே ஹார்மோன்ஸ், ரைட் ஹேண்ட் சைட்ல எல்லாமே பாடி பார்ட்ஸ். சரியா? ஓவரின்னு சொல்லுவாங்க, கருப்பை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓவான்றது கருமுட்டை. சரியா? ஓவுலேஷன் என்றது ப்ராசஸ், அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு டிஷ்யூல நடக்கும். அது அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அதுக்கு அடுத்தது கருமுட்டை குழாய், ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா பாருங்க, இதுதான் வந்து பாருங்க இதுதான் வந்து ஓவரி. ஓகே. ஸோ இதுதான் ஃபெலோப்பியன்ஸ் டூ, கருமுட்டை குழாய் அப்படின்ட்டு சொன்னேன். இதுதான் வந்து யூட்ரஸ். ஸோ இந்த 3 பார்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? என்னென்ன ஞாபகம் வச்சுக்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னது? இது வந்து ஓவரி, இது ஃபெலோப்பியன் டியூப், இது யூட்ரஸ். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்படி இந்த ஸ்கிரீனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க இருக்கிற பிட்யூட்டரி ஹார்மோன் அப்படின்னு நம்ம எண்டோக்ரைன் சுரப்பி அப்படின்னு எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல இருந்து என்ன ஃபர்ஸ்ட் செக்ரீட் ஆகும் அப்படின்னா ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அந்த ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரீட் ஆன உடனே இதுல என்ன ஆகும்? இந்த ஓவரி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஓவரி. சரியா? இந்த ஓவரினா என்ன? கருப்பை. இந்த கருப்பையில என்ன உருவாகும் அப்படின்னா ஓவா உருவாகும். ஓவா என்ன? கருமுட்டை உருவாகும். ஸோ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து என்ன சுரக்குது? ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரக்குது. அந்த ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரந்த உடனே கருப்பையில என்ன உருவாக ஆரம்பிக்கும்? ஓவா, எஃகு உருவாக ஆரம்பிக்கும். இந்த எஃகு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அந்த எஃகு ஆரோக்கியமா வளர்றதுக்கு ஒருத்தர் வருவாரு. அவரு யாரு அப்படின்னா எஸ்ட்ரோஜன். சரியா? இந்த எஸ்ட்ரோஜன் வந்து பெண்களுக்கு ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன். மேலுக்கு என்ன சொல்லுவாங்க? டெஸ்டோஸ்டரைன் சொல்லுவாங்களா? அது வந்து மேலுக்கு. சரியா? ஸோ எஸ்ட்ரோஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃகு வந்து நௌரிஷ்மெண்ட்டா நல்லா வந்து ஆரோக்கியமா வளர வந்து இந்த எஸ்ட்ரோஜன் வந்து உருவாகும். சரியா? ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல வந்து இந்த ஹார்மோன் சுரக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டடா இது தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்றவங்க கரெக்டாக கவனிங்க. சரியா? மூணாவது என்ன நடக்குது? அந்த அந்த ஓவரியில எஃகு உருவான உடனே அந்த எஃகு வந்து நல்லா வளர்றதுக்கு அந்த எஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகுது. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த உருவான எஃகு வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா போய் யூட்ரஸ்ல போய் தங்க போகுது. என்ன ஆக போகுது? அந்த உருவான எஃகு அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா போய் கர்ப்பப்பையில போய் தங்க போகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். எஸ்ட்ரோஜன் வந்து எஃகு நல்லா வளர்த்துருச்சா? இப்போ இந்த லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து அகெயின் இந்த பிட்யூட்டரி ஹார்மோன் கிளாண்ட்ல இருந்து சுரக்கும். ஓகே. இந்த ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரந்ததா? அதே பிட்யூட்டரி கிளாண்ட்ல இந்த லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து சுரந்த உடனே அந்த ஓவா ரெடி ஆயிடுச்சா? கருமுட்டை ரெடி ஆயிடுச்சா? இந்த கருமுட்டை என்ன பண்ணும்? அந்த லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து எதுல இருந்து கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரியில இருந்து ஃபெலோப்பியன் டியூப் வழியா யூட்ரஸ்ல கொண்டு போகும். அதுக்கு பேர் தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஓவுலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? புரிஞ்சுதா? அண்ட விடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு?
இந்த முட்டை வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா கொண்டு போய் முட்டையை கொண்டு வந்து இந்த கருப்பையில சேர்த்துச்சு. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுச்சு? லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஹார்மோன் எதுல இருந்து சுரந்துச்சு? பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து சுரந்துச்சு. சரி, ஓகே ஓகே, சுரந்துருச்சா? இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கை ரிலீஸ் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா, இந்த ஓவரி. இந்த ஓவரியில இருந்து ஒரு டிஷ்யூ ரெடி ஆகும். என்ன டிஷ்யூ அப்படின்னா, அந்த டிஷ்யூ பேரு கார்பஸ் லியூட்டியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ரீவியஸா பார்த்தோமா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, கார்பஸ் லியூட்டியம். இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து அந்த ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஓவுலேஷன் என்ன, இந்த ஓவா வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா யூட்ரஸ்ல போய் தங்கிடும். அப்போ அந்த ஓவரி வந்து ஃப்ரீயா இருக்கும். அந்த ஓவரியில என்ன ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூ ரெடி ஆகும். அந்த டிஷ்யூ பேர் தான் கார்பஸ் லியூட்டியம். இந்த கார்பஸ் லியூட்டியம் தான் என்ன சுரக்கும் அப்படின்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும். என்ன சுரக்கும்? அந்த கார்பஸ் லூட்டியம் என்பது ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோனை சுரக்கும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூட்ரஸ்ல ஒரு பெரிய டிஷ்யூவை உருவாக்கும். தின்னான ஒரு டிஷ்யூவை அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கும். ஓகேவா? எது உருவாக்கும்? அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோன். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோன் எதனால உருவாச்சு? கார்பஸ் லூட்டியம் என்றது செக்ரீட் பண்ணுச்சு. அந்த டிஷ்யூ தான் அது செக்ரீட் பண்ணும் அந்த ஹார்மோனை. அந்த ஹார்மோன் பேர் தான் ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் என்ன பண்ணுச்சு? அந்த யுட்ரஸ்ல சுத்தி ஒரு தின் லேயரை உருவாக்கும். ஓகேவா? உருவாக்கிடுச்சா? இது வரைக்கும் ஓகே. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் ரெடியா வச்சிருக்கோம் ஃபெர்டிலைஸ் பண்றதுக்காக அந்த யுட்ரஸ். ஆனா இன் கேஸ் அந்த ஃபெர்டிலைஸ் ஆகல அப்படின்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து கம்மி ஆயிடும். எந்த லெவலு? ஓகே, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து கம்மி ஆயிடும். என்ன ஆயிடுச்சு? அந்த முட்டை வந்து ரெடியா இருக்கு ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, ஆனா ஃபெர்டிலைஸ் ஆகல அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கம்மியாகி அந்த தின் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு டிஷ்யூ தான். இந்த 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 யுட்ரஸ்ல ஃபார்ம் ஆன அந்த தின் லேயர் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, வீக் ஆகி அந்த டிஷ்யூ வந்து ப்ளீட் ஆகி வெஜினல் வழியா வெளியே வரும். பெண்களுக்கு அது அந்த பீரியட் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த மென்சுரேஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ அந்த ஸ்டெப்பா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியணுமோ நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, இப்போ ஸ்டெப் வைஸா சொல்றேன். என்ன நடக்குது? பிட்யூட்டரி என்ன பண்ணுது? அந்த ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை சுரக்குது. செகண்ட் என்ன பண்ணுது? ஓவரி அதுக்கு கருப்பை என்ன பண்ணுது? அந்த ஹார்மோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ரெஸ்பாண்ட் பண்ண உடனே அந்த ஓவரி என்ன செக்ரேட் பண்ணுது? எஸ்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணி அந்த ஓவரியில ரெடியான ஓவா முட்டை வந்து என்னது? ஆரோக்கியமா வளருது. அடுத்தது இன்னொரு ஹார்மோன் வருது. யார் வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஹெச் வராரு. யார் அது? லியூட்டனைசிங் ஹார்மோன். லியூட்டனைசிங் ஹார்மோன் என்ன பண்றாரு? ஓவுலேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு. ஓவுலேஷன் ப்ராசஸ் என்ன? அந்த ஓவரியில ரெடியான ஓவமை வந்து, அதாவது ஓவாவை வந்து கொண்டு போய் யுட்ரஸ்ல சேர்க்கிறாரு. சேர்த்துட்டாரா? யார் சேர்ப்பா? இந்த லியூட்டனைசிங் ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்ணும். சேர்த்த உடனே அந்த ஓவரி வந்து எக்கு போயிடுச்சா? அப்ப அந்த ஓவரியில யார் ரெடி ஆகும்? அடுத்தது கார்பஸ் லியூட்டியம் ரெடி ஆகும். அந்த கார்பஸ் லியூட்டியம் தான் என்ன ரெடி பண்ணும் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்ணும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் யுட்ரஸை ப்ரிப்பேர் பண்ணும். யுட்ரஸ் என்ன பண்ணும்? கரெக்டா தின் லேயரை ரெடி பண்ணும். தின் லேயரை ரெடி பண்ணி, அதாவது அந்த கருமுட்டையை சுத்தி ஒரு தின் லேயரை ரெடி பண்ணும். அந்த டைம் தான் பிரெக்னன்சிக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா அந்த முட்டை வந்து 24 மணி நேரம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெடியா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல ஃபெர்டிலைஸ் ஆனா குழந்தை பிறக்கும். சரியா? அது ஆண்களுடைய ஸ்பெர்ம் வந்து 3 to 4 days வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல உயிரோட இருக்கும். சரியா? ஆனா பெண்களுடைய முட்டை வந்து 24 hours தான் உயிரோட இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன நடக்கும்? ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப் 7 என்ன நடக்கும்? பிரெக்னன்சி அக்கர் ஆகும். அப்படி அக்கர் ஆகல அப்படின்னா ப்ரொஜெஸ்டரோன் லெவல் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கீழே போயிட்டு இதனோட லெவல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போயிடும். சரியா? கீழே போயிடும். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, சொன்ன இல்லையா, தின் லேயர் ரெடி பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தின் லேயரை ரெடி பண்ணுச்சு. இப்போ பாருங்க, அந்த தின் லேயர் ரெடி பண்ணுச்சு பார்த்தீங்களா, அந்த லேயர் வீக் ஆகி அந்த லேயர் தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கிழிஞ்சி வெஜினல் வழியா வெளியே வரும்போது பெண்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் நடக்குது. இது எல்லாமே ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் தான் என்ன சொல்றாங்க? மென்சுரேஷனல் சைக்கிள். ஓகேவா? ஸோ பெண்கள் இதை முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏன் இது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது நடக்கும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு சில பெயின் ஏற்படும், ப்ளீட் அதிகமா ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும். அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதிகமா ப்ளீட் ஆகாம உங்களை பாதுகாத்து கொள்ளணும். அப்புறம் வந்து மென்சுரேஷன் டைம்ல உங்களுக்கு சரியான சானிடரி பேட்ஸ் கிடைக்கணும். ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும். சுத்தமான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும். சரியா? சுத்தமான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும், சானிடரி பேட்ஸ் கிடைக்கணும், ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய சானிடரி பேட்ஸை டிஸ்போஸ் பண்றதுக்கு சரியான
இடம் கிடைக்கணும் உங்களுக்கு, கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான பிளேஸ் உங்களுக்கு வேணும். இது எல்லாமே சொல்றது தான் மென்சுரேஷனல் ஹைஜீன். சரியா, அதை தான் சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை சந்தோஷப்படுறக்கூடிய விஷயம் தான். சரியா, என்னென்ன டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் இப்போ கொண்டு வர போறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ மென்சுரல் ஹெல்த் வந்து இப்போ உங்களுக்கு என்னவா இருக்கு, அடிப்படை உரிமையா ஆயிடுச்சு. சரியா, ஸோ உங்களுடைய எஸ்பெஷலி பெண்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்க இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி சீரிஸை நான் கொண்டு போட்டோம் அப்படின்னா நீ கமெண்ட் பண்ணுங்க. சரியா, தேங்க்யூ, பாய்.